இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் மதியானம் வந்து கூட்டுக்காக ஹஸ்பண்ட் வந்து கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ மத்தியானம் வந்து வைக்கல, ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிழங்கு வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா கிழங்கு புட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கிழங்கு புட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கிழங்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சீவல் கட்டை இருக்கும் பார்த்திங்களா, கிழங்கு சீவுறது, அதை வச்சு நல்லா சீவி எடுத்துக்கணும் தனியாக கிழங்கு. அது சீவி எடுத்துட்டு அதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம தனியாக புழிஞ்சு எடுத்துடணும். இல்லைனா வந்து புட்டு வந்து ஒரு மாதிரி குழுக்குழுன்னு இருக்கும். ஸோ அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் தனியாக புழிஞ்சு எடுத்துட்டு அதை அப்படியே புட்டு பாத்திரத்தில் வச்சு கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக கிழங்கு புட்டு வந்து ரெடி ஆகிடும். அதுக்கு வந்து காம்பினேஷன் பார்த்திங்கன்னா மாங்காய் சட்னி தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா மாங்காய், பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக மாங்காய் துவையல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து கிழங்கு புட்டும் டீயும் போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்